நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னால் என்ன அண்ட் என்ன ஃபார்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மெயினாக அதை மட்டும் பார்த்துப்போம். ஸோ பர்சன்டேஜை எப்படி பிரிக்கலாம்னாக்கா பர் சென்டேஜ்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கோங்க. பர்னா மீனிங் என்னது? டிவிஷன். சென்ட்னா 100. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பர்சன்ட் வந்து நம்ம எப்படி டொனேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எந்த சிம்பிளை டொனேட் பண்ணுவோம்னா இந்த சிம்பிளை தான் வந்து டொனேட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்சன்டோட மீனிங் என்னென்னா டிவைட் பை 100. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 5% எடுத்துக்கிறேன். ஸோ 5% எப்படி எழுதலாம்? 5% மீனிங் என்னது? டிவைட் பை 100. ஸோ 5/100. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன ஃபார்முலானா பர்சன்டேஜ் ஈக்குவல் டு வாட் வி கம்பேர் divided by to whom we compare into 100. அதாவது யாரை கம்பேர் பண்ணுறோம் இல்லைனா எதை கம்பேர் பண்ணுறோம் அதோட டிவைடட் பை யாரோட கம்பேர் பண்ணுறோம் இல்லை எதோட கம்பேர் பண்ணுறோம். இதுதான் வந்து பர்சன்டேஜோட மெயினான ஃபார்முலா. இப்போது நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 16 2/3% ஆஃப் 600 மைனஸ் 33 1/3% ஆஃப் 180 ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த 16 2/3 இந்த 16 2/3 எப்படி எழுதலாம்னா 1/6ன்னு எழுதலாம். ஸோ நம்ம ஏன் 16 2/3 1/6ன்னு எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ 16 2/3 இதுக்கு மீனிங் என்னது? 50/3%. அப்போது இங்கே 50/3 பர்சன்டேஜோட மீனிங் என்னது? டிவைடட் பை 100. அப்போ இன்டூ 100ன்னு போட்டுக்கலாம். அப்போ இது 2 டைம், இது 4 டைம், மறுபடியும் இது 1 டைம், இது 2 டைம். அப்போ இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/6ன்னு வரும். ஸோ இந்த 1/6ஓட வேல்யூ தான் வந்து என்னது? 16 2/3%. ஸோ 1/6 இன்டூ 600 மைனஸ் அதே மாதிரி 33 1/3ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் 180. இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். இதை கேன்சல் பண்ணால் இது 100 அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ரிமைனிங் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 60 ஈக்குவல் டு 40. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 40. நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Shiva's salary was decreased by 50% and subsequently increased by 50%. How much percentage does he லூஸ் இன் ஹோல்? இங்கே என்ன சொல்கிறாங்க? சிவா என்பவரின் சம்பளம் 50% குறைக்கப்பட்டு, ஸோ இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா 100 ரூபா இருக்குன்னு எடுத்துப்போம் சிவாவோட சம்பளம். அதில் 50% குறைச்சாக்கா எவ்வளோ ஆகும்? 50% குறைச்சாக்கா 50 ரூபா கம்மியாகும். ஓகேவா? ஸோ 50% குறைச்சா சம்பளம் வந்து எவ்வளோ கம்மியாகும்? 50 ரூபா கம்மியாகும். இப்போ 100 ரூபாயில் 50 ரூபா போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 50 ரூபா இருக்கும். பின்பு 50% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அப்போ மறுபடியும் பாருங்களேன், இப்போது 50%லேருந்து மறுபடியும் 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 50ல் 50% எவ்வளோ? அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? அதாவது 50ல் 50% 50/100. இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே எனக்கு 25 ரூபா வரும். அப்போ 25 ரூபா வந்து இங்கே கூடுதலாக இருக்கும் அவனோட சம்பளத்தோட. அப்போது 50 ரூபாவோட 25 ரூபா சேர்ந்தா அப்போ எவ்வளோ ஆகும்? இங்கே 75 ரூபா ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், முதல்ல 100 ரூபா இருந்துச்சு. ஸோ முதல்ல 100 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன இருக்குது? 75 ரூபாயாக மாறி இருக்குது. அப்போது 100 ரூபா இருந்த சம்பளம் 75 ரூபாயாக மாறி இருந்தால் அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது? 25 ரூபா கம்மியாக இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்க? அவருக்கு எவ்வளவு சதவீதம் சம்பளம் குறைந்துள்ளது. அப்போ 25 ரூபா குறைஞ்சிருக்கா? 100 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்ம யாரை கம்பேர் பண்ணுறோம் இல்லை யாரோட கம்பேர் பண்ணுறோம் அந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது வந்து யாரை கம்பேர் பண்ணுறது அண்ட் யாரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்த 100 ரூபாயோட தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ டிவைட் பை 100 இன்டூ 100. அப்போ இது கேன்சல் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 25 மட்டும் இருக்கும். அப்போ 25 ஈக்குவல் டு எவ்வளோ பர்சன்டேஜ்னா 25%. ஸோ இதுவே வந்து நம்ம இன்னொரு ஃபார்முலாலையும் பார்க்கலாம். ஸோ என்ன ஃபார்முலானா ஒரே வேல்யூ வந்து கம்மியாகிட்டு அதே வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்பயுமே வந்து நமக்கு லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு A²/100. அப்போ இங்கே ஏன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த 50 தான் வந்து இந்த ஏ ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ எப்படி எழுதலாம்? 50²/100. அப்போது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -25%. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25% கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 10 liter of milk contains 5% water. What quantity of pure milk should be added to that 10 liter of milk to reduce this to 2%? இப்போ என்ன சொல்கிறாங்க? 10 லிட்டர் பாலில் 5% தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 10 லிட்டர் பாலில்
5% வந்து தண்ணி இருந்தால் அப்போ பால் எவ்வளோ இருக்கும்? 95% இருக்கும். அது 2% மாற வேண்டும் எனில் அந்த 10 லிட்டர் பாலுடன் எவ்வளவு லிட்டர் சுத்தமான பால் சேர்க்க வேண்டும்? இப்போது சுத்தமான பால்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுத்தமான பால்னால் அதுக்கு மீனிங் என்னென்னு 100% பியூர்னு சொல்லலாமா? அப்போது நமக்கு அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு தண்ணி வந்து எவ்வளோ ஆகணும்? 2% இருக்கணும். அப்போ பால் எவ்வளோ ஆகும்? 98% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தண்ணி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகுனா 2% ஆகுது. அப்போ பால் 98% இருக்கும். அப்போ பாலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பால் வந்து முதல்ல 95% இருக்குது. இப்போ நான் வந்து சுத்தமான பாலை தான் ஆட் பண்ணுறேன். அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வரணும்? 98 வரணும். ஸோ 98. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 100ல் 98 போச்சுன்னா 2, 98ல் 95 போச்சுன்னா 3. இங்கே என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ லிட்டராக சுத்தமான பால் இப்போங்களா? இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இனிஷியலாக இருக்குது? 10 லிட்டர் இருக்கா? பட் நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? இதுதான் வந்து இனிஷியல், இது வந்து நமக்கு ஃபைனல். அப்போது 2 லிட்டர் இருக்கா? சரி 2ன்னு இருக்குது. நமக்கு எவ்வளோ வரணும்? 10 வரணும். ஸோ இந்த இடம் 10ன்னு வரணும். ஆனால் நமக்கு எவ்வளோ இருக்குது? இங்கே 2 தான் இருக்குது. அப்போ நான் 10 வர வைக்கணும்னா இந்த இடத்துல 10 வர வைக்கணும்னா என்ன பண்ணுவேன்? இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இங்கே நான் இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கேயும் இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வரும்? 15. அப்போ நான் எவ்வளோ சுத்தமான பால் வந்து ஆட் பண்ணணும்? 15 லிட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 15. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 30% ஆஃப் எ நம்பர் இஸ் 15 less than 3/5 ஆஃப் த நம்பர். வாட் இஸ் த நம்பர்? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு எண்ணின் 30% அந்த எண்ணில் 5/3 பங்கை விட 15 குறைவு. அந்த எண்ணை காண்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் 30%. ஸோ 30% அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நம்பர் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ்னால் என்ன மீனிங்கு? ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். 3/5 ஆஃப் எக்ஸ் அண்ட் 15 கம்மின்னு சொல்லிட்டாங்களா? -15. அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 30% 3/10 எக்ஸ்ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 3/5x -15. அப்போ இந்த 15 வந்து இந்த சைடு போகுது. அப்போது 15 ஈக்குவல் டு 3/5x -3/10x. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் 15 ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3/10xன்னு சொல்லிட்டு வரும். இதை பேஸ் பண்ணி எக்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய நம்பரு. அப்போ கேன்சல் பண்ணலாமா? 15 × 10/3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது எவ்வளோ டைம்ஸ் போகும்? 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 50. இல்லைனா நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஒரு எண்ணின் 30% அந்த எண்ணில் 3/5 பங்கை விட 15 குறைவுன்னு சொல்லிட்டாங்களா? அப்போது இந்த 30% தான் வந்து என்னது? 15. அப்போது அந்த எண்ணை காண்க. அப்போ அந்த எண்ணோட இது என்னென்னா 100% இருக்குமா? இப்போது 30% வந்து 15னா அப்போ 100% 30ல் பாதி 15. அதேமாதிரி 100ல் பாதி 50. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 50. ஸோ அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 1/5 ஆஃப் 1000 அண்ட் 1/5 % ஆஃப் 1000. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? 1/5 ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1000 டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டாங்க. -1/5%. ஸோ 1/5 ஸோ இது எப்படி எழுதலாம்? 1/5%. பர்சன்டேஜ்னா என்னது? டிவைடட் பை 100. அப்போது இன்ட்டு 100ன்னு போட்டுக்கலாமா? இஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 1/5 இஸ் ஆஃப் 1000. ஓகேங்களா? 1/5 ஆஃப் 1000. அப்போது இது கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே 200ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே கேன்சல் பண்ணாக்க நமக்கு என்ன வரும்? 2ன்னு வரும். அப்போது 200ல் 2 போச்சுன்னா 198. அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 10% ஆஃப் A is equal to 12% ஆஃப் B. ஸோ 10% ஆஃப் A is equal to 12% ஆஃப் B. 15% ஆஃப் A is equal to X% ஆஃப் B. அப்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், A/Bன்னு சொல்லிட்டு இப்படி எழுதலாமா? A/B ஈக்குவல், அதாவது இந்த Bயை நான் இந்த சைடு கொண்டு வந்தால் மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷனில் மாறிடும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கும்? 12ன்னு இருக்கும். அண்ட் இந்த 10 வந்து நான் இந்த சைடு கொண்டு போனேன்னு ஆகும், இந்த டிவிஷனில் மாறிடுமா? அப்போ இது எப்படி ஆகும்? 6/5ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த வேல்யூ வந்து தெரிஞ்சிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? A, அதாவது 15% A ஈக்குவல் டு X% B.
அப்போ மறுபடியும் a/b ஈக்குவல் டு என்னது x/15. ஆனால் நமக்கு என்ன தெரியும் a/bக்கு 6/5 தெரியுமா? இந்த பார்ட் தெரியுமா? அப்போ ஈக்குவல் டு 6/5. இப்போ நம்ம இதை மட்டும் எடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 6 × 15/5. 6 × 15/5. அப்போ இது கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 18. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 18. ஸோ அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இஃப் இன்கம் ஆஃப் ரவி இஸ் 20% மோர் தென் தட் ஆஃப் ராம், தென் இன்கம் ஆஃப் ராம் இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென் தட் ஆஃப் ரவி. இங்கே என்ன சொல்கிறாங்க? ரவியின் சம்பளம் ராமின் சம்பளத்தை விட 20% அதிகம். ஸோ இங்கே வந்து ராம் இருக்காங்க, இங்கே வந்து ரவி இருக்காங்க. ஸோ ரவி இப்போது ராம் வந்து 100 ரூபா வாங்குறான்னு வச்சுப்போம். அப்போ ரவி வந்து 20% ராமை கம்பேர் பண்ணும்போது 20% அதிகமாக வாங்குவானா? அப்போது ரவி வந்து எவ்வளோ வாங்குவாங்க? 120 வாங்குவாங்க. ராமின் சம்பளம் ரவியின் சம்பளத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவு? ஸோ ராமோட சம்பளம் வந்து 100 ரூபா, ரவியோட சம்பளம் வந்து 120 ரூபா. ஸோ இங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இங்கே வித்தியாசம் 20 ரூபா குறைஞ்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து ராமின் சம்பளம் ரவியின் சம்பளத்தை விட தானே கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம யாரோட வந்து இந்த 20 ரூபாயை கம்பேர் பண்ணணும்? இந்த 120, அதாவது ரவியோட சம்பளத்தோட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ 120 × 100. இப்போ இது கேன்சல் பண்ணால் 1 அண்ட் இது வந்து 6. ஸோ 1/6ஓட வேல்யூ என்ன? 16 2/3%. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 16 2/3%. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? A man loses 20% of his salary. ஓகேவா? After spending 25% of the remainder, he has ₹480. What was his salary? என்ன சொல்கிறாங்க? ஒருவர் தன் சம்பளத்தில் 20% தவறவிட்டார். மீதமுள்ள பணத்தில் 25% செலவு செய்த பிறகு ரூபாய் 480 உள்ளது எனில் அவரின் சம்பளம் காண்க. இப்போ நான் வந்து 100 ரூபாய் எடுத்துக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ 100 ரூபாயில் அவர் வந்து 20% வந்து தவறிடுச்சுன்னு சொல்கிறாங்களா? அப்போது 20% வந்து அவருக்கு போயிடுச்சு. அப்போ 20%னா 20 ரூபா. அப்போது கையில் அவருக்கு எவ்வளோ இருக்கும்? 80 ரூபா இருக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 25% ஆஃப் த ரிமைண்டர், அதாவது மீதமுள்ள பணத்தில் 25% அவர் வந்து செலவு செய்தார். அப்போது இந்த 80ல் 25% எவ்வளோ? ஸோ 80ல் 25% எவ்வளோ? அப்போது இங்கே வந்து 4, இங்கே 5, இங்கே அப்போது 20 ரூபா வந்து அவர் செலவு பண்ணியிருப்பார். ஓகேங்களா? 20 ரூபா செலவு பண்ணால் அப்புறம் மீதம் எவ்வளோ இருக்கும்? 60 ரூபா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 100 ரூபாய் இருக்கும்போது எனக்கு 60 ரூபா வந்து கையில் நிற்கிது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? இவர்கிட்ட வந்து 480 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? 480 ரூபாய் இருக்குது. அப்போது இந்த 60 ரூபா தான் வந்து 480னா அப்போது நம்ம ஒரிஜினலாக 100 ரூபான்றது எவ்வளவு? அவ்வளோதான். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 480 × 100/60. அப்போ இது வந்து 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 800 rupees. ஸோ இதுக்கான ஆன்சர் 800 rupees. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். A medical student has to secure 40% of marks to pass. He gets 80 and failed by 60 marks. Find the maximum marks. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு மருத்துவ மாணவர் 40% எடுத்தால் தேர்ச்சி பெறலாம். ஆனால் அவர் 80 மதிப்பெண் எடுத்து 60 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எனில் மொத்த மதிப்பெண் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கான்செப்ட் வைஸாகவே போவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு கிராஃப் மாதிரி போட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது இது வந்து 0%, இது வந்து டோட்டலாக 100%. இப்போது அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறாரு? 40% எடுக்கிறாரா? அப்போது இதுதான் வந்து நான் பாஸ் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் வந்து 40%. இவ்வளோ மார்க் எடுத்தால் இவர் வந்து பாஸ் ஆகிடலாம். ஓகேவா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவரால் வந்து எவ்வளோ மார்க் தான் எடுக்க முடியுது? 80 மார்க் தான் எடுக்க முடியுது. ஓகேங்களா? அப்போது அவர் வந்து 80 மார்க்கை தான் எடுக்க முடியுது. அப்போது இந்த பார்ட்டு தான் வந்து 80 மார்க்கு. அண்டு அவர் வந்து பாஸ் மார்க்கை விட எவ்வளோ கம்மியாக வாங்குறாரு? 60 மார்க் வந்து கம்மியாக வாங்குறாரா? அப்போது இந்த இருக்கிற இடம் தான் வந்து 60. அப்போது 0லிருந்து 40 வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 40%. ஸோ 40% வந்து இந்த 80 மார்க்கு, இங்கே இருக்கிற 80 மார்க்கு, இங்கே இருக்கிற 60 மார்க்கு. அப்போது 140 மார்க்கு. என்ன கேட்குறாங்க?
மேக்ஸிமம் மார்க் அதாவது மொத்த மதிப்பெண் அவங்க 100% தான் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது 100% ஈக்குவல் டு எவ்வளவு, இதுதான் இங்கே கொஷின். அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 140 இன்ட்டு 100 டிவைட் பை 40. அப்போ இது கேன்சல் ஆகும், இது 7 அண்ட் இது 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 350. ஸோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ வரும்னா 350. ஸோ அடுத்தது, இன் எக்ஸாமினேஷன் 34% ஃபெயில்டு இன் மேக்ஸ், 42% ஃபெயில்டு இன் இங்கிலீஷ். இஃப் 20% ஃபெயில்டு இன் போத், ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம இது வந்து வென் டயக்ராம் மாதிரி போடுவோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு வென் டயக்ராம் மாதிரி போடுவோம். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க இங்கே, இது வந்து ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து மேக்ஸு. ஸோ மேக்ஸில் மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயில் ஆகிருக்காங்க, 34% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷில் எவ்வளோ சதவீதம் ஃபெயில் ஆகிருக்காங்க, 42% வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஸோ இந்த 42ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த மொத்த சர்க்கிளையுமே தான் வந்து இந்த 42 ரெப்ரசென்ட் பண்ணுது. அது 34 வந்து இது மொத்தத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து இது என்ன சொல்கிறாங்க, இஃப் 20% ஃபெயில்டு இன் போத், அப்போது இந்த பார்ட்டு தான் வந்து என்னவாக இருக்கும், 20% இருக்கும். ஓகேவா. அப்போது இந்த மொத்த சர்க்கிள்மே, அதாவது ஒரு நிமிஷம், இந்த மொத்த சர்க்கிள்மே 42. அதில் இந்த பார்ட் மட்டும், இந்த ஷேட் பண்ண பார்ட் மட்டும் 20னா, அப்போ இந்த பார்ட் எவ்வளோ இருக்கும், 42ல் 20 போச்சுன்னா 22% இருக்கும். அதே மாதிரி இங்கே இது 14% இருக்குமா. மொத்தம் இங்கே வந்து ஒரு கிளாஸில் 100% பசங்க இருப்பாங்க ஓகேங்களா, 100% ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் எவ்வளோ சதவீதம் ஃபெயில் ஆகிருப்பாங்க, ஸோ எவ்வளோ சதவீதம் ஃபெயில் ஆகிருப்பாங்க, இங்கே ஒரு 22%, இங்கே வந்து ஒரு 20%, இங்கே வந்து ஒரு 14%. அப்போது 22% ப்ளஸ் 20% ப்ளஸ் 14%. அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ வரும், 56% வரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாமே பாஸ் பண்ணாங்க தானே அர்த்தம். நமக்கு டோட்டலாக 100% வரணும். அதில் 56% வந்து அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லேயாவது ஃபெயில் இருப்பாங்க. அப்போ 2 சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆனவங்க எக்ஸா. அப்போ இது சப்ராக்ட் பண்ணால் 100ல் 56 போச்சுன்னா 44%. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் 44%. ஸோ அடுத்தது, ஸோ என்ன சொல்கிறாங்க, வென் 75 இஸ் ஆடட் டு 75% ஆஃப் எ பர்டிகுலர் நம்பர், தென் த ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு தட் பர்டிகுலர் நம்பர், ஃபைண்ட் த நம்பர். இங்கே என்ன சொல்கிறாங்க, 75 ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 75% உடன் கூட்டும்போது அந்த குறிப்பிட்ட எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் எது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 75% ஆஃப் ஒரு நம்பர், அந்த நம்பர் என்னதுன்னு தெரியாது. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன வருது, இந்த நம்பர் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது எப்படி எழுதலாம், ஸோ இது இங்கே 3, இது 4. இப்போ 75 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/4x. இந்த 3/4x வந்து இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும், 75 ஈக்குவல் டு 1/4xன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 300. ஓகேவா. அடுத்தது, ஸோ அடுத்ததில் என்ன சொல்கிறாங்க, இன் எ ஸ்கூல் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாய்ஸ், டோட்டல் கேர்ள்ஸ் இஸ் 500, த டோட்டல் பாய்ஸ் இஸ். ஸோ இங்கே ஒரு ஸ்கூலில் வந்து 100% எடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த 100% பசங்க இருக்காங்க, இதில் 80% வந்து பாய்ஸு. அப்போ ரிமைனிங் 20% தான் என்னவாக இருப்பாங்க, கேர்ள்ஸாக இருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, டோட்டல் கேர்ள்ஸ் வந்து 500ன்னு சொல்லிட்டாங்களா. அப்போது 20% வந்து 500னா என்ன கேட்குறாங்க, பாய்ஸ் கேட்குறாங்களா. ஸோ பாய்ஸ் எவ்வளோ சதவீதம் இருக்காங்க, 80%. ஸோ 80% எவ்வளோதான் கொஷின். மறுபடியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு 80/20 வரும். அப்போ என்ன வாங்கிடும், இங்கே வந்து நமக்கு 2000 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2000. அடுத்தது, ஸோ அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்க, 20% ஆஃப் 15% ஆஃப் 10% ஆஃப் 500 இஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, 20%. ஸோ 20/100 ஆஃப் 15/100 ஆஃப் 10/100 ஆஃப் 500, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது அப்படியே கேன்சல் ஆகி 2 0. அதே மாதிரி இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் அடுத்தது இங்கே வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வரும், 10 மட்டும் இருக்கும்.
அப்போ நெக்ஸ்ட் இது வந்து 2 டைம், இது வந்து 3 டைம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 3/2ன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ 1.5. ஸோ அடுத்தது, in an election a candidate got 40% of votes and lost by 1500 votes. Find the total votes casted. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இருவர் மட்டுமே போட்டியிட்ட ஒரு தேர்தலில் ஒருவர் 40% மொத்த ஓட்டுக்கள் வாங்கி 1500 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் தோற்று போனார். அந்த தேர்தலில் பதிவான மொத்த ஓட்டுக்கள் எத்தனை? அதுதான் வந்து இங்கே கொஷின். இப்போது அந்த தேர்தலில் வந்து 100% வந்து ஓட்டு போலாயிருக்குன்னு எடுத்துப்போம். அதில் ஒருத்தர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாரு? 40% வாங்குறாரு. ஓகேங்களா? ஒருத்தர் வந்து 40%. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோற்று போனவர். அப்போ ரிமைனிங் 60% தான் யார் வெற்றி பெற்றவர் வாங்கியிருப்பாரா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இங்கே 2 பேருக்கு வித்தியாசத்தை பாருங்கள். இங்கே 2 பேருக்கு வித்தியாசம் எவ்வளோ? 20%. அப்போது இந்த 20% தான் வந்து அந்த தோற்று போனால் ஓட்டோட வித்தியாசம் 1500. அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்க? 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 100% வந்து எவ்வளவு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த பார்ட் வந்து எக்ஸு, அப்போ என்ன வரும் இந்த இடத்துல நமக்கு? 1500 × 100/20 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 7500. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 7500. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன் எ லைப்ரரி 20% புக்ஸ் ஆர் இங்கிலீஷ், 50% ஆஃப் ரிமைனிங் புக்ஸ் ஆர் தமிழ், அதர் லாங்குவேஜ் புக்ஸ் ஆர் 800. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் தமிழ் புக்ஸ். இப்போது நான் இங்கே பாருங்கள், ஒரு லைப்ரரியில் 100% புக்கு இருக்குது. அதில் 20% வந்து என்னது? இங்கிலீஷ் புக். இல்லை, அதில் 20% வந்து என்னதுன்னா இங்கிலீஷ் புக். அப்போ ரிமைனிங் 80% வந்து என்னவாக இருக்கும்? மற்ற புக்காக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த 80%த்தில் 50% ஆஃப் த ரிமைனிங் புக்ஸ் ஆர் தமிழ். அப்போ இந்த 80%த்தில் 50% எவ்வளோ? 80ல் 50%. அப்போ எவ்வளோ வரும்? 40ன்னு வரும். அப்போது 40 புக்கு வந்து இங்கே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 80ல் 40, அப்போ ரிமைனிங் 40 வந்து என்ன புக்கு? அதர் லாங்குவேஜ் புக்கு. அதர் லாங்குவேஜ் புக். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதர் லாங்குவேஜ் புக் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதர் லாங்குவேஜ் புக் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 40 வந்து 800னா அவங்க என்ன கேட்குறாங்க? தமிழ் புக் கேட்குறாங்களா? ஸோ தமிழ் புக் எவ்வளோ? 40. அப்போ இந்த 40 800னா அப்போ இந்த 40 என்னவாக தான் இருக்கும்? 800 தான் இருக்கும். ஸோ தமிழ் புக் மொத்தம் எவ்வளோ புக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 800 புக் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? A man spends 75% of his salary. His salary was now increased by 20% so that he increases 10% of his spending. Then how much percentage increase was seen in his savings? ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஒருவர் தன் வருமானத்தில் 75% செலவு செய்கிறார். இப்போது ஒருத்தரோட வருமானம் வந்து 100ன்னு எடுத்துப்போம். அதில் 75% வந்து செலவு செஞ்சிட்டா அவர் எவ்வளோ வந்து சேவ் பண்ணுறாரு? 25% வந்து சேவ் பண்ணுறாரு. அவருடைய வருமானம் 20% அதிகரிக்கிறது. இப்போ முதல்ல அவரோட வருமானம் வந்து என்னவா இருக்குது? 100 ரூபாயாக இருக்குது. அப்போ 20% அதிகரித்தா என்ன ஆகும்? 120 ஆகும். அவர் தன் செலவை 10% அதிகரித்தால், அப்போ 100 ரூபாயில் 75 ரூபா அவர் வந்து முதல்ல செலவு பண்ணுறாரு. இப்போ அந்த 75 ரூபாயில் 10% அதிகரித்தா எவ்வளோ ஆகும்? 82.5 மாறும். அப்போது 120ல் 82.5 போச்சுன்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 37.5 இருக்கும். ஸோ முதல்ல 25 ரூபா செலவு செய்கிறவர், சேவ் பண்ணுறவர். ஸோ முதல்ல 25 ரூபா வந்து அவர் சேமிக்கிறாரு. இப்போ வந்து எவ்வளோ சேமிக்கிறாரு? 37.5 ரூபா வந்து சேமிக்கிறாரு. இது வந்து ஃபஸ்ட் கேஸில், இது வந்து செகண்ட் கேஸில். அப்போது இங்கே என்ன கேட்குறாங்க? அவரோட சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? அப்போ அவரோட சேமிப்பு 25 ரூபா சேவ் பண்ணிருந்தவர் இப்போ 37 ரூபா 50 பைசா சேவ் பண்ணுறாருன்னா அப்போ 12 ரூபா 50 பைசா வந்து அதிகமாக சேவ் பண்ணுறாரு. டிவைடட் பை 25 × 100. இது கேன்சல் பண்ணாமல் இருக்கீங்க 50%ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது, a worker receives 11,250 as bonus which is 15% of his annual salary. What is his monthly salary? ஒருவருக்கு 11,250 போனஸ் கிடைக்கிறது. அது அவர் ஆண்டு வருமானத்தின் 15%. ஸோ 15% வந்து என்னது? 11250. அப்போது 100% எவ்வளோ? அப்படி கேல்குலேட் பண்ணலாமா? ஸோ 100% ஈக்குவல் டு எவ்வளோ? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 11,250 × 100
டிவைடட் பை 15. அப்போது இது கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 3750. இந்த 3750 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 3750. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து எவ்வளோ, இது வந்து எவ்வளோ டைம்ஸ் போகும்னா 5 டைம்ஸ், சரி 3 டேபிளில் 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து 20ன்னு வரும். அப்போ இன்ட்டு 20. இப்போது இந்த 3750 இன்ட்டு 20 அது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு வருமானம். ஓகேங்களா? இது வந்து ஆண்டு வருமானம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க எனில் அவரது மாத வருமானம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ 12 மாதத்துக்கு வந்து இவ்வளோ வருதுன்னா அப்போ இங்கேயே வந்து நம்ம மாத வருமானத்தை கண்டுபிடிச்சிடலாமா? 12ஆல் டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு இது வந்து எவ்வளோ டைம்ஸ்? 5 முறை. இது வந்து நமக்கு இங்கே 3 முறை. அடுத்தது 1 2 5 0. அப்போ 1 2 5 0னாக்கா நமக்கு இங்கே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 6250 ரூபாய் வரும். ஸோ இதுதான் வந்து அவரோட மாத வருமானம். அடுத்த கொஷின். ஸோ அடுத்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரஸி இன் எ வில்லேஜ் இஸ் 47%. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இல்லிட்ரேட்ஸ் இன் த வில்லேஜ் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் 7500. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு கிராமத்தில் உள்ள படித்தவர்களின் எண்ணிக்கை சதவீதம் 47. ஓகேங்களா? இப்போது ஒரு கிராமத்தில் 100% படித்தவங்க இருக்காங்கன்னு 100% மக்கள் இருக்காங்கன்னு எடுத்துப்போம். இதில் 47% வந்து படித்தவர்கள். அந்த கிராமத்தின் மக்கள் தொகை 7500 எனில் அங்கே உள்ள படிக்காதவர்களின் எண்ணிக்கை காண்க. அப்போ 47% படித்தவங்கன்னா அப்போ ரிமைனிங் 53% வந்து படிக்காதவங்க. ஓகேங்களா? படிக்காதவர்கள். அப்போது அங்கே படிக்காதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ 100% இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது 7500ல் நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? இந்த 53% மட்டும் கண்டுபிடிக்கணுமா? அப்போ 53 டிவைடட் பை 100. அப்போ இது கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 75 இன்ட்டு 53ன்னு வரும். அப்போ 75 இன்ட்டு 53னா என்ன ஆன்சர்னா 3975. அடுத்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க? when the price of product was decreased by 10%, the number of sold increases by 30%. What was the effect of the total revenue? ஸோ என்ன சொல்கிறாங்க? இப்போ இனிஷியலாக இது வந்து ப்ரைஸு, ஒரு பொருளின் விலை. ஓகேங்களா? இது வந்து ஒரு பொருளோட விலை 10% குறைந்தால் அதன் விற்பனை 30% அதிகரிக்கும். இப்போ இது வந்து விலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விற்பனை. ஓகேங்களா? அப்போது வருமானம் எவ்வளோ % அதிகரிக்கும் இல்லை எவ்வளோ % மாறும்னு கேட்குறாங்க. இப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணேன்னா அந்த பொருளோட விலை வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன். விற்கிறதும் பார்த்திங்கன்னா 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து என்ன ஆகுது? விலை வந்து 10% கம்மியாகுது. ஓகேங்களா? 10% வந்து குறையுது. அப்போ 10 ரூபான்றது 9 ரூபாயாக மாறும். அதனால் விற்பனை வந்து என்ன ஆகுது? 30% அதிகரிக்குது. அப்போது 10ன்றது 13 ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து இங்கே 100ன்னு வரும். இங்கே வந்து எவ்வளோ வரும்? 117 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது 100 ரூபாய்க்கு முதல்ல 100 ரூபான்னு விற்றுட்டு இருந்தது. இப்போ வந்து முதல்ல 100 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தவங்க இப்போ வந்து 117 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அப்போ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளோ? 17 ரூபா. ஸோ 17 டிவைட் பை 100 இன்ட்டு 100. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே எவ்வளோ வரும்? 17% அதிகமாகும். 100 ரூபாய் இருக்குது 117 ரூபாயாக மாறுது. 17% வந்து அதிகமாகும். இல்லைனா நம்ம வந்து இதையே சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாவில் பார்க்கலாம். ஸோ சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? 10% குறையுது. ஸோ -10. அதனால் என்ன ஆகுது? 30% அதிகமாகுது. ஸோ ப்ளஸ் 30 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் எவ்வளோ? -30 இன்ட்டு 10 வந்து 300 டிவைடட் பை 100. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? 20 - 3ன்னு வரும். அப்போ இங்கே வந்து 17%. ஸோ 17% அதிகமாகுது. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? In a exam, 80% of students passed in English, 85 in Maths, 75 in both. 40 students failed in both. ஓகேங்களா? Find the total number of students. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு தேர்வில் 80% மாணவர் ஆங்கிலத்திலும், ஓகேங்களா? இப்போது இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து 80% மாணவர் வந்து இங்கிலீஷில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. 85% மாணவர் கணிதத்திலும். இப்போ அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து மேக்ஸ்லையும், 75% மாணவர்கள் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றனர். ஓகேங்களா? அப்போது 75% வந்து இந்த பார்ட்டாக இருக்குமா? ரெண்டுத்துலேயுமே தேர்ச்சி பெற்றாங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்போது இந்த பார்ட் வந்து 75% இருக்கும். இப்போ இந்த டோட்டல்
இந்த டோட்டல் பிளாக் சர்க்கிள் வந்து 85, அதில் இந்த பார்ட்டு மட்டும் 75னா அப்போ இந்த பார்ட் எவ்வளோவா இருக்கும்? 10% இருக்கும். அதே மாதிரி இந்த டோட்டல் ரெட் சர்க்கிள் எல்லாமே என்னது 80, அதில் இந்த பார்ட்டு மட்டும் 75னா இப்போ எவ்வளோவா இருக்கும்? 5% இருக்கும். நெக்ஸ்ட்டு 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்ட் இன் போத். இப்போது ஒரு கிளாஸில் 100% இருக்காங்க சரிங்களா, அதில் அதாவது இந்த 5%, 75%, இந்த 10% எல்லாத்தையும் கூட்டினாக்கா 5 + 10 + 75 + எக்ஸு சரிங்களா. ஸோ இது எல்லாமே சதவீதம் கூட்டினாக்கா இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போது 100% ஈக்குவல் டு 90% + எக்ஸ். அப்போ எக்ஸுன்றது 10%. இந்த 10 தான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எதை குறிக்குதுன்னா இந்த 40 பசங்களை குறிக்குது. ஏன்னா இவங்க வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க, இவங்க எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க, இவங்க மட்டும்தான் ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போ இந்த 10% தான் வந்து 40. அப்போது 10% வந்து 40னா என்ன கேட்குறாங்க? மொத்தம் அந்த கிளாஸில் எவ்வளோ மெம்பர் இருப்பாங்க, அந்த மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ மொத்த மாணவர்கள் ஒரு கிளாஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 100% இருப்பாங்க. அப்போது 10% வந்து 40னா அப்போது 100% எவ்வளவு? அதுதான். இப்போது 10 × 10 100. அதேமாதிரி 40 × 10 எவ்வளோ வரும்? 40 × 10 400. இல்லைங்களா, இந்த இடத்துல 400ன்னு வரும். அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா 10 வந்து 40னா அப்போ 100 வந்து எவ்வளோ? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 40 × 100/10. அப்போ இது 10 டைம்ஸ் போயிடும். அப்போ இங்கே 40 × 100 400. ஸோ அடுத்தது 2 numbers are less than a third number by 30% and 37% respectively. How much percentage is the second number less than 10 first? இங்கே என்ன சொல்கிறாங்க? இரு எண்கள் மூன்றாவது எண்ணை விட இப்போது தேர்ட் நம்பர் வந்து நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 30% கம்மியாக இருக்கா? ஓகேவா, குறைவு. அதேமாதிரி செகண்ட் நம்பர் வந்து 37% குறைவு. ஓகேங்களா. இப்போ 100ல் ஃபஸ்ட் நம்பர் எவ்வளோ? 30%. அப்போது 70 இருக்கும். இது வந்து 63 இருக்கும். இரண்டாவது எண் முதல் எண்ணை விட எவ்வளவு குறைவு? ஸோ இரண்டாவது எண் வந்து முதல் எண்ணை விட எவ்வளவு குறைவு? இங்கே எவ்வளோ குறைவு? 7 குறைவு. எந்த நம்பரோட? 70ஓட. ஸோ 70 × 100. அப்போ இது கேன்சல் பண்ணால் 1/10. இங்கே போச்சுன்னா அப்போ 10% குறைவு. அடுத்தது x% of x is 36, then x is equal to எக்ஸின் x% 36 எனில் எக்ஸை காண்க. சரிங்களா. ஸோ x% of 100 of x ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது x² ஈக்குவல் டு என்ன வரும்? 36 × 100. அப்போ எக்ஸோட வேல்யூ இதுக்கு ரூட் எடுக்கலாமா? அப்போ ரூட் எடுத்தாக்கா இங்கே 6 × 10ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 60.